முதல்ல கான்கிரீட் பில்டிங்ஸ் சென்னையில் வந்தப்போ மயிலாப்பூர், அண்ணா நகர் மாதிரி ஏரியாஸில் வந்துச்சு. இப்போ அந்த பில்டிங்ஸ் எதுவுமே சஸ்டெயின் ஆகலை, 70 வருஷம் தாண்டலை. ஆனால் இப்போ இந்த வீடுகள் போகிறப்ப 100 வருஷம் 150 வருஷம் பேசுகிறப்ப இதெல்லாம் எப்படி நிற்கிது? காலம் கடந்து நிற்கும் பழங்கால கட்டுமானங்களின் அறிவியலையும் பாரம்பரிய அழகியலையும் ஒன்றிணைத்து தற்சார்பு வீடுகளை கட்டித்தருவதில் கீர்த்திகா தனி இடம் பிடித்திருக்கிறார். பெரிய கேள்வி என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற கட்டுமானங்கள் நமக்கு ஏன் இவ்வளோ நிறைய பிரச்சனை கொடுக்குது? ஏன் ரொம்ப தேர்மல் கம்ஃபர்டபுளாக இல்லை? அதாவது பேசிக்காக உள்ள ஏன் இவ்வளோ வேர்க்குது? ஏன் ரொம்ப வெப்பம் இருக்குது? இப்போ பாட்டி வீட்டுக்கோ தாத்தா வீட்டுக்கோ கிராமங்களுக்கு போனால் ஏன் அந்த வீட்டில் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு பேசிக் கொஷன்லேருந்து ஆரம்பிச்சு, அப்போ சிமெண்ட்டாக இருக்கட்டும், ஆற்று மணலாக இருக்கட்டும், அதோடைய இண்டஸ்ட்ரீஸ் போய் பார்க்குறப்ப எவ்வளோ பெரிய ரிசார்ஸ் எக்ஸம்ஷன் பார்க்க முடிஞ்சிச்சு. மகாத்மா காந்தியின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட பிரிட்டன் கட்டடக் கலைஞர் லாரி பேக்கரை பின்பற்றும் கீர்த்திகா அவரது பாணியில் செலவு குறைந்த கட்டடங்களை வடிவமைக்கிறார். நல்ல காற்றோட்டம் மற்றும் வெளிச்சத்திற்கு இவர் முக்கியத்துவம் அளிப்பதால் இவர் கட்டமைக்கும் வீடுகளுக்கு அதிக மின்சாரம் செலவாவதில்லை. இதுவரை தென்னிந்தியாவில் தற்சார்பு முறையில் 20க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை இவர் வடிவமைத்திருக்கிறார். கான்கிரீட் பற்றி படிக்கிறப்ப இது சரியில்லைன்னு தோணுச்சு. ஆனால் எது பாதை சூஸ் பண்ணணும், இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்றதுலாம் தெரியல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட டெக்னிக்ஸை ரிஃபைன் பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக சிமெண்டோட ரா மெட்டீரியல் வந்து சுண்ணாம்பு தான். அதை ப்ராசஸ் பண்ணி தான் சிமெண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ரா மெட்டீரியலே யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். சுண்ணாம்பு கல் மாதிரி பேக்கில் வரும் நமக்கு, சிமெண்ட் மூட மாதிரி. அதை வந்து நம்ம தாளிப்பாங்க, தண்ணி ஊற்றி தாளித்த உடனே அது வந்து லூஸ் ஆயிரும். அது கூட நாளைக்கு அதை எடுக்கும்போது அந்த கருப்பட்டி கடுக்காவை ஊற வச்ச தண்ணியை அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சிமெண்ட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க பிரிக்லே பண்ணது. கம்பி, சிமெண்ட்டு, ஜல்லி எதுவுமே இங்கே கிடையாது. ஃபவுண்டேஷன் போடுறது வந்து கருங்கல்ல போடுறாங்க. அப்புறம் பிளிந்துங்கிறது ஒரு வெள்ளை ஸ்டோன், அதை தான் அதுக்கு கருங்கலுக்கு மேலே லே பண்ணுவாங்க. அதுக்கு மேலே நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுவோம். இப்போ ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் வந்து காலமோ பீமோ எடுக்கும். இது வந்து வால்ஸ் தான் எல்லா லோடுமே எடுக்கும். பக்கத்தில் எல்லா இடத்துலையும் சுண்ணாம்பு கிடைக்கும். ஸோ சுண்ணாம்பு ரா மெட்டீரியல் ஈஸியாக சோர்ஸ் பண்ணிடலாம். ரெண்டாவது பழைய மரங்கள், எல்லா பழைய வீட்டில் அந்த ஊரில் இருக்கிற பழைய மரங்கள் எடுத்து பயன்படுத்துகிறோம். ஸோ முழுக்க முழுக்க அந்த சைட்ல இருந்து ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ்குள்ள ஓரளவுக்கு சோர்ஸ் பண்ணிடலாம். இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான டன் கட்டட கழிவுகள் உருவாகின்றன. ஆனால் இவரின் வீடுகள் கட்டட கழிவுகளை மறுசுழற்சி செய்து தொழில்துறை பொருட்களை தவிர்த்து சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் உருவாக்கப்படுகிறது. இப்போது நான் சில பேரை நான் கூட்டிகிட்டு போவேன், சின்ன பசங்கள்லாம் கூட்டிட்டு போவேன். அவங்க அங்கே வீட்டுக்குள்ளே போனவுடனே அவங்க சொல்கிற, வீடு சின்ன வீடு தான், ஆனால் அவங்க உள்ளே போனவுடனே அவங்க சொல்கிற வார்த்தை வந்து பேலஸ் மாதிரி இருக்குது அப்படின்பாங்க. அதை வந்து நீங்கள் பணத்தோட ஈக்குவேட்டே பண்ண முடியாது. கட்டு வேலை போட்டாக்கா ஒரு ஃபினிஷிங்காக இருக்கணும், அப்படியே கட்டு வேலை எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அங்கேருந்தா ஒரு சிமெண்ட் வேலை போட்டோம்னாக்கா கொஞ்சம் அப்படி இப்படி முன்ன பண்ணாலும் பூச்சிடுவோம், கொள்ளுவோம். இது பூசு இல்லாத பைண்டிங் ஒர்க்குன்றதுனால ஃபினிஷிங் பண்ணி கரெக்டாக பொறுமையாக தான் போட்டாகணும். ஆர்ச்சி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு பிடிக்காதவங்க போயிட்டாங்க. நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன். இது வந்து திருப்பூரில் இருக்குது இந்த வீடு. கருங்கல் வச்சு ஃபவுண்டேஷன் பண்ணினோம். G+2 ஃப்ளோர்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கம்ப்ளீட்டாக லோட் பேரிங் கன்ஸ்ட்ரக்ஷன். கான்க்ரீட் சிமெண்ட்லாம் இல்லை. ஸோ முழுக்க முழுக்க பூசவே இல்லை. வால்ஸ் முழுக்க லைன் பிளாஸ்டர் பண்ணியிருக்கோம். சில இடங்களில் எக்ஸ்போஸ்டாக வெறும் பாயிண்டிங் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃப்ளோரிங் வந்து கிளே டெரகோட்டா டைல்ஸ் பண்ணியிருக்கோம். மெட்ராஸ் ரூஃப் எக்ஸ்போஸ்டாகவே பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு அவுட்டோர் என்வாயன்மெண்ட்டோட எப்படி கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுக்க முடியுமோ அப்படி பண்ணியிருக்கோம். குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேராவது இந்த பில்டிங்கில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த பில்டிங் ஆல்மோஸ்ட் ஒரு 90 lakhs வந்துருச்சு. வாஸ்து போன்ற நம்பிக்கைகளை கீர்த்திகா ஊக்கப்படுத்துவதில்லை. பழமையை மட்டும் பேசாமல் அதில் இருக்கும் முரண்பாடுகளுக்கு தீர்வு கண்டு அதனை மேம்படுத்துகிறார். கான்கிரீட் வீடோட எடை போடுறது, இப்போ இது மாதிரி ஃபினிஷஸ் வேணும், நான் இது மாதிரி வீடு கட்டியிருக்கேன்றது காமிக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப அழகு சார்ந்த ஒரு விஷயமா மட்டுமே வீடியோவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் அதை ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். வீடுனா இப்படி தான் இருக்கும், வீடு வந்து புழங்குறதுக்கு தான். ஸோ மோர் தென் அந்த வீடை தாண்டி அங்கே எப்படி வாழணுன்றது தான் முக்கியன்றதை எம்ஃபசைஸ் பண்ணிகிட்டே இருப்போம் கிளைண்ட்ஸ்ட்டு. யார் முதல்ல கான்கிரீட் வீடு போனாங்களோ அவங்க தான் இப்போ முதல்ல இப்போ வந்து சுண்ணாம்பு வீடு வேணும்னு கேட்குறாங்க. எப்படி இப்போ ராகிலேருந்து அரிசி மாறணும், அரிசிலேருந்து இப்போ ராகி திருப்பி போகிறோம்ல, அந்த மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரி தான் பார்க்கணும்.